சிவ அன்பே சிவமான கடலில் பயணம் செய்யும் அது நண்பர்களுக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். இனிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தலைப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாப்பா? படிக்கலாம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம், இனிய இரவு வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும், குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு ஜோதிட ஆன்மீகம் கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் அனைவர் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து பதிவை ஆரம்பிக்கின்றேன். வாழ்க வளமுடன். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள், எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி, எம்ஏ தமிழ் பிஹெச்டி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம். தலைப்பு இப்பதிவை ஏற்படுத்தி கொடுத்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகியான தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கோவில் வழிபாடுகளும் அதன் பரிகாரங்களும் அதன் சூட்சமங்களும் தோன்றா புகழோடு தோன்றுக. நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே. அதாவது இறைவனை நாம் தாயுமானவர் நம் உள்ளத்தில் வைத்து பூஜை செய்கிறார். இதன் பலன்தான் நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே என பரம்பொருளை உள்ளத்தில் நிலைநிறுத்தி புறத்தில் தேடாமல் அகத்தில் தேடுகின்றார். அகம் என்ற மனம் நிம்மதியடைந்து விட்டால் எந்த நோய்களும் கிடையாது, நொடிகளும் கிடையாது. மனமாகப்பட்டது எந்த ஒரு ஆசையையும் விரும்பாது. இதன் தத்துவமே நமக்கு விளங்குகின்றது. அதுபோல தோன்றா துணையாக அருளும் கூர்ம அவதாரம். நம் பெருமாள் 10 அவதாரங்கள் எடுத்துள்ளார். அதில் மச்ச, கூர்ம, வாமன, பரசுராம, ராம, கிருஷ்ண, கல்கி என 10 அவதாரங்களில் 2வது அவதாரமாக கூர்ம அவதாரம். பிறப்பில் பல்பிறவிகள் பெருமாள் என பகவானை சொல்வார்கள். ஆயினும் அவன் பிறப்பிடிக்கின்றார். இதனை வேதங்கள் அஜயாமனோ பகீதா விஜயாதே என போற்றுகின்றது. நம் பிறப்பு கர்மத்தின் அடியாகவும், அவன் பிறப்பு பகவானின் பிறப்பு கர்ணையின் அடியாகவும் இருக்கின்றது. அவதாரம் என்றாலே மேலே இருந்து கீழே இறங்குவது என்று பொருள். அப்படி எடுத்த அவதாரங்கள் அதிகமாக என்றாலும் சிறப்பாக 10 அவதாரங்களை நாம் சொல்கின்றோம். தேவுடைய மீனாய், ஆமையாய், ஏளனாய், அரியாய், குரலாய், மூரையில் ராமனாய், கண்ணனாய், கற்கியாய் முடிப்பான் என்பது ஆழ்வார்கள் பரசுரம். இதன் பொருள், தசாவதாரங்களில் 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆகும். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதாக எடுக்கப்பட்ட அவதாரமாகும். அந்த அவதாரத்தின் சிறப்பை, அவர் தரும் திருத்தலம் பற்றியும் அவரை பூஜிக்க வேண்டிய முறைகளை பற்றியும் இந்த உரையில் நாம் பார்க்கலாம். அதாவது 10 அவதாரங்களில் 9 அவதாரங்கள் தீயவர்களையும் எதிரிகளையும் துவாதாம்சம் செய்ய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாராயண பெருமாள் அவதாரம் எடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தின் பெருமைகள். கூர்ம அவதாரம் தேவர்களாலும் அசுரர்களாலும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடையப்பட்ட பொழுது சமுத்திர மந்தனன் நிகழ்ந்த அவதாரமாகும். தேவரும் அசுரரும் மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள். ஆனால் மேருமலையை சாய்ந்ததும் பார்க்கடலை கடைய முடியவில்லை. அப்பொழுது விஷ்ணு
ஆமை உருவமெடுத்து மேருமலைக்கு பீடமாகவும் பீடமானது இருந்தால் கூர்ம அவதாரமானது தொடர்ச்சியாக மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கியதாகவும் கதை உண்டு. அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அசுரர்களுக்கு இறப்பில்லாத தன்மை கிடைத்தால் அது ஆபத்தாகிவிடும் என்பதாலும் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த அவதாரத்தின் நோக்கம் ஆனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில், அதாவது இந்த ஆனி மாதம் தேய்பிறை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. உலகுக்கு ஆதாரமானது கூர்ம அவதாரம். கூர்மத்தின் முதுகில்தான் இந்த உலகம் நிற்கிறது என்பதால் ஆதி கூர்மம் என்கின்றோம். தைத்திரிய ஆரண்யகத்தில் முதல் பிரசன்னத்தில் கூர்ம அவதாரமாக பெருமை பேசப்படுவது வேத வல்லுநர்கள் கூர்ம அவதாரத்தை நினைக்காமல் யாகங்களை செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனமே கூர்மாசனம்தான் என்று சொல்லலாம். யாக்ன வேதிகை செய்யும் பொழுது கூர்ம பீடத்தின் மேல் உட்கார்ந்து செய்வார்கள். ஆசனத்தை ஆதி கூர்மாய நமக ஆதி கூர்மாய நமக என்னும் மந்திரம் சொல்லி அமர்வார்கள். கோவில் தீபஸ்தம்பம் அடியில் ஓர் ஆமை உருவம் அமைந்திருக்கும். ஆம்பை என்பது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. அது கரையிலே முட்டையிட்டு நீரின் அடியில் இருந்து கொண்டு தன்னுடைய குட்டிகளை உண்டாக்கும் சக்தி படைத்தது. இதை யோகிகள் தீக்ஷா மந்திரத்தில் ஒரு நிலை என்பார். அதாவது குரு தன்னுடைய மனதாலேயே தூரத்தில் இருந்து தோன்றா துணையான சீடனுக்கு ஞானத்தை அளித்தல். இதற்கு மானச தீட்சை அல்லது கமட்ச தீட்சை என்று பெயர். கமடம் என்றால் ஆமை என்று பொருள். அதுபோல வேதத்தில் கூர்ம அவதாரமான ஸ்ரீ நாராயணன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். அவர் உலகத்தை படைத்தார். தான் படைப்பாளி, தன்னால் தான் உலகம் படைக்கப்பட்டுள்ளது என்று அவர் நினைத்தார். அப்பொழுது அவர் எதிரிலேயே ஒரு ஆமை தோன்றியது. அந்த ஆமையை பார்த்து, நீயும் என்னால் படைக்கப்பட்ட உயிர்தான் என்று பிரம்மன் கூற, அந்த ஆமை சிரித்தபடி கூறியது, நீ தவறாக கூறுகிறாய். உன்னால் நான் படைக்கப்படவில்லை, என்னால் தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லிய அந்த ஆமை தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பிரம்மாவுக்கு காட்ட, பிரம்மா கூர்மத்தை பல்வாறு தோத்திரம் செய்தார். நீயே ஆதிபுருஷன், உலகை படைக்க வல்லவன் நீயே என்று கூர்ம அவதாரத்தில் வேதங்களில் கூறப்படுகிறது. கூர்ம அவதாரத்தை பற்றி பல்வேறு நூல்களில் பல்வேறு விதமான பல கதைகளும் 18 புராணங்களும் கூர்ம புராணமும் ஒன்று. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 11வது இடங்களிலேயே கூர்ம அவதாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வேதம் மாவினால் புரோஷடம் என்று ஒன்றை செய்வார்கள். அது வேதத்தில் மாவினால் ஒரு பொருள் செய்யப்படும். அதற்கு பெயர் புரோஷாடம் என்று அதை சொல்வார்கள். அது அக்னி பகவானுக்கு அளித்தால்தான் யாகம் நிறைவு பெறும். இந்த புரோடாசனத்தை செய்கின்ற பொழுது கைகளினால் உருட்டி ஒரு ஆமை உருவத்தில் செய்வார்கள். இதற்கு காரணமும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருமுறை ஆங்கிரசுகள் யாகத்தை செய்து சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதன் பிறகு ரிஷிகள் யாகம் நடத்த இடத்தை பார்த்த பொழுது அங்கு புருஷோடாமம் கூர்ம ரூபத்தை எடுத்து ஊர்ந்து சென்று கொண்டிருந்த அதை பார்த்தவுடன் ரிஷிகள் இந்திரனுக்கு நிற்பாயாக, பிரகஸ்பதியாக நிற்பாயாக, விஸ்வதேவர்களின் பொருட்டு நிற்பாயாக என வேண்டிக் கொண்டனர். அதனால் அந்த கூர்மம் நிற்கவில்லை. கடைசியில் அக்னியின் பொருட்டு நிற்பாயாக என்று சொல்ல கூர்மம் நின்றுவிட்டது. ஆனால்
கூர்ம உருவத்தில் புரோடாசம் அமைய வேண்டும் என்று வேத விற்பனர்கள் கூறுகின்றனர். திருமஞ்சன காலத்திலும் மற்றும் முக்கியமான வேத பாராயணங்களிலும் யாக கோதமங்களிலும் மோதப்படும் மந்திரம் புருஷ சுக்தம். அந்த புருஷ சுக்தத்தில் பகவான் கூர்ம அவதாரத்தை எடுத்தார் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. சங்க இலக்கியங்களில் கூர்ம அவதாரங்களை நாம் ஆசிரியர் வடவரை மத்தாகி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணம் பண்டொரு நாள் கடல் வயிறு கலங்கினேனே என பாடுகிறார். பரிபாடல் கூர்மாவதாரத்தை பற்றி இவ்வாறு விளக்குகிறது. ஆழ்வார்கள் பாடிய கூர்ம அவதாரம். ஆழ்வார்கள் அத்தனை பேர் கூர்ம அவதாரத்தை வளமார் வேண்டி வரை நாட்டை நீலரவை சுழற்றி கடைந்தாள் என்ற பொய்கையாழ்வார் பாடுகிறார். அமரர்களும் மந்தரமலையை மத்தாகவும் வாசிகி என்ற நீளமான பாம்பினை கட்டி திருப்பார்கடலை கடைந்தார்கள் கூர்ம பெருமாள் என்று பாடுகிறார். இப்படி கடைந்து அவர்களுக்கு அமுதம் தருவதற்கே குலசேகர ஆழ்வார் அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதளி செய்வானே என ஆண்டாள் திருப்பாவையில் நின் பாசுரத்தில் வங்கக் கடல் கடைந்த மாதவன் என்றன் திருப்பார்கடலை கூர்மவதாரம் எடுத்து கரை கண்டவன் பாருலகம் பரவ பெருங்கடலுள் காரமையான கண்ணபுரத்தான் எம்பெருமான் என்ன திருக்கண்ணபுரம் பெருமாள் கூர்மவதாரம் என்று ஒரு பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. சுவாமி வேதாந்த தேசிகர் தசாவதார தோஸ்திரத்தை பாடுகிறார். தேவர்களுக்கு அமுதத்தை தருவதாகவும் எம்பெருமான் பார்க்கடலை கடைந்த பொழுது மந்திரமலை கடலில் சாய ஆரம்பித்து அது சாயாமல் இருப்பதற்காக பகவான் கூர்மவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் என்றும் அப்பொழுது அந்த தண்ணீர் குளிர்ச்சியால் முதுகில் மந்திரமலையை சுமர்ந்து உணர்த்தியதாலும் பகவானுக்கு தூக்கம் வந்ததாம். திருச்சந்தன விருத்தியலை திருமிழிசை ஆழ்வாரும் ஆமையாகி ஆழ்கடையில் நின்ற ஆதிதேவனே என பாடுகிறார். கூர்மம் தூங்கும் பொழுது ஆமையின் மூச்சுக்காற்று வெளியே வந்ததாம். அந்த மூச்சுக்காற்றின் வேகத்தினால் மந்திரமலை சுழன்று பார்க்கடலை கடைந்தது என்று ஒரு அழகான காட்சியை தேசிகர் சொல்கிறார். வடிவு கடமம் என அமர்ந்து கிரிதனை என வேதாந்த தேசிகர் பாடுகின்றார். கூர்ம அவதாரம் காட்சியளிக்கும் திவ்ய தேசம் எங்குள்ளது? கூர்ம அவதார நிகழ்வுகள் அனைத்தும் கம்போடியாவில் உள்ள அங்கோர் வட்ட ஆலயத்தில் கருங்கல் சிற்பமாகவும் பாங்காங்கின் விமான நிலையத்தின் வண்ணமிகு கதை சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்திற்காக இந்தியாவில் 4 ஆலயங்கள் அமைந்துள்ளன. ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் கூர்மம், ஆந்திர பிரதேசம் ஸ்ரீ காகுலம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கூர்மம், கர்நாடகாவில் சித்ரதுங்கா மாவட்டத்தில் உள்ள காவிரங்கபூர் மற்றும் மேற்கு வங்காளத்தில் கூக்லி மாவட்டத்தில் உள்ள கோகட் கிராமத்தில் வஸ்வரூப நாராயணன் ஆகிய 4 இடங்களில் தரிசனம் செய்கிறார். ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் ஸ்ரீகூர்மம் என்ற ஊரில் கூர்ம ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்வேத மன்னனால் கட்டப்பட்ட இவ்வாலயம் அதன் பின் வந்தவர்கள் திருப்பணி செய்யப்பட்டு இத்திருத்தலத்தின் கருவறைக்குள் கிழக்கு நோக்கி சங்கு சக்கர கதாபங்கங்களோடு கூர்மநாயகி தாயாரோடு கூர்மநாதனாக அருள்பாலிக்கின்றார். ஸ்வேத புஷ்கரணி என்று அற்புதமான திருக்குளம் இங்குள்ளது. ஸ்ரீ சக்கரதீர்த்தம் என்று சொல்லுவார்கள். உற்சவராக கோவிந்தராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். பிரகாரங்களில் ஸ்ரீராமானுஜர் மற்றும் ஆச்சரிய பெருமக்கள் இருக்கின்றார்கள். எண்ணற்ற கலைவண்ணங்கள் கொண்டுள்ள கிருஷ்ணபடங்கள், தசாவதாரங்கள், கிருஷ்ண லீலைகள், தலபுராணங்கள் விளக்கப்பட்டுள்ளன. அற்புதமாக பிரகாரமாக காட்சி தருகிறது. அழகான 108 கல்தூண்களும் நம் கண்ணை கவர்ந்திருக்கும் வகையாக யோக நரசிம்மர் இங்கு அருள்பாலிக்கின்றார். இறைவனை திருமுகத்தில் உள்ள திருநாமம்
வெள்ளித்தகட்டிலும் வில்லைகள் தங்கத்தாலும் வால்பகுதி சால கிராமத்தாலும் அமைக்கப்பட்டிருப்பது அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஆகும். அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த ஆலயங்களில் ஆமைகள் வளர்க்கப்படுகிறது. இந்த பகுதியை ஸ்வேதா சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அவனுடைய பெயரில்தான் ஸ்வேதா புஷ்கரணி என்று. அவரது ராணியின் பெயர் ஹரிப்பிரியா, கோட்டையின் பெயர் ஷாலிகுண்டா. ராணி ஹரிப்பிரியா சிறந்த திருமால் பக்தை. பீஷ்ம ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது காமவயப்பட்ட அரசன் ராணியிடம் சொல்ல, ராணி விரதம் கெடுமே என பகவானை வேண்டி இருவருக்குமே இடையே வம்சாதாரா என்ற ஊற்று பிறந்தது. ராஜா ஏமாற்றத்துடன் கோட்டைக்கு திரும்பினான். வருத்தத்தில் இருந்து அவனுக்கு நாரதர் ஸ்ரீ கூர்ம மந்திரம் உபதேசித்து இங்குள்ள 8 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தவம் புரிய சொன்னார். அரசனும் அவ்வாறே கடந்தவம் புரிந்தார். மகாவிஷ்ணு பிரசன்னமாகி என்ன வரவேண்டும் என்று கேட்க, அரசன் திருப்பார்கடலை கடைந்த பொழுது எம்பெருமான் எடுத்த ஸ்ரீ கூர்ம அவதாரத்திலே சேவை சாத்தி பிரார்த்தித்தான். பகவான் அதற்கு இசைந்த தேவை சாதித்தார். இந்த ஆலயத்தில் பின்னர் பிரம்மன் ஏற்படுத்தியதாக தலபுராணம் கூறுகின்றது. பகவானை தனது சக்கரத்தால் ஏற்படுத்திய தீர்த்தம்தான் சக்கர தீர்த்தம் ஆகும். இங்கு திருக்குளத்திலிருந்துதான் தாயார் அவதரித்தாள். கிருதாயுகத்தில் பிரம்மனும், திரேதாயுகத்தில் லவகுஜர்களும், துவாரபாயுகத்தில் பலராமனும், கலியுகத்தில் கூர்மமூர்த்தியையும் ஆராதித்ததாக தலபுராணங்கள். கலியுகத்தில் எம்பெருமான் இங்கே எழுந்தருளி மங்கள சாசனம் செய்வார். இது ஜோதிட சாஸ்திரங்களில் உள்ள உண்மையாகும். கூர்ம அவதார சிறப்பு பூஜைகளின் பலன்கள். கூர்ம பூஜைகள் தேய்பிறை அஷ்டமி காலங்களிலும் சதுர்த்தசியிலும் செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும். இந்த 2 திதிகளிலும் கூர்ம உருவத்தில் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை பூஜை செய்தால் மிகச் சிறந்த பதவிகளையும் பட்டங்களையும் செல்வங்களையும் அடையலாம். நறுமணமிக்க மலர்களாலும் அட்சதைகளாலும் மூலமந்திரத்தை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகே பருப்பு நெய்யோடு கூடிய நைவேத்தியங்களை படைக்க வேண்டும். 100 வருட முறைப்படி பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த 2 திதிகளில் கூர்ம அவதாரத்தை நினைத்து பூஜை செய்வதன் மூலம் அடையலாம். கூர்ம ஜெயந்தி என்று தியான ஸ்லோகத்தினை பாட வேண்டும். ஓம் சங்கு சக்கரதரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியமம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிரீடாதி விபூஜிதம் ஸ்ரீவத் கௌஷதம் பேராஷ்கடம் வானமால விஜிராஜிதம் கதா பத்மதரம் சாந்தயம் கூர்ம கிரீயம் கவே. தசாவதம் தரத்தில் நவக்கிரகங்களின் அம்சமாக கூறப்படுகிறது. ராமபிரான் சூரியனின் அம்சமாகவும் கிருஷ்ணன் சந்திரனின் அம்சமாகவும் வீரம் நிறைந்தவராக, நரசிம்மர் செவ்வாயின் அம்சமாகவும், கல்கி பகவான் புதனின் அம்சமாகவும், வாமனர் குருவின் அம்சமாகவும், பரசுராமர் சுக்கிரனின் அம்சமாகவும், கூர்மம் சனி பகவானின் அம்சமாகவும், வாராக பெருமாள் ராகுவின் அம்சமாகவும், மச்ச பெருமாள் கேதுவின் அம்சமாகவும் கூறப்படுகிறது. 9 அவதாரங்களும் ஸ்ரீகிருஷ்ணர் 9 நவக்கிரகங்களாக பூமியில் அவதரித்துள்ளார். பூமியில் அவதாரம் செய்துள்ளார். இவ்வாறு இவருடைய பெருமைகள் ஒவ்வொரு அவதாரங்களிலும் ஒன்றொன்று பெருமைகளாக கூறப்படுகிறது. நாம் அடுத்து பார்ப்பது அத்திவரதர். அத்திவரதரின் சங்கப்பாடல். ஏனாங்கு நிலர் திருவேங்கடமென்னும் வானோங்கு சோலை மலை என்னும் தோனாங்குதோ தென்னங்கரங்கமென்று திருவாத்தியூர் என்றும் சொன்னார்க்கு உண்டோ துயிர். திருப்பாதி அந்தாதி
உருளாசை மண்ணாசை பூங்குழலால் போக திருளாசை சிந்தி திரதோரர்லானன் கச்சி திருப்பதியா மத்தியம்பூர் கண்ணன்றான் உச்சி திருப்பதி என்று சொல்லக்கூடிய நம் அத்திவரதரின் பெருமைகளை பார்க்கலாம். அதாவது காஞ்சிபுரத்து மண்ணின் மைந்தனம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் பெருமைகளும் வைணவ பாரம்பரியங்களில் திருவரங்கமும் திருவேங்கடம் ஆகிய தலங்களும் முந்தைய புராண சிறப்பும் பழமையும் வாய்ந்தது. காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் காஞ்சியில் உள்ள வைணவ திவ்ய தேசங்களில் தீபம் போலவும் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களுக்கு திலகம் போலவும் இந்த காஞ்சிபுரம் போற்றப்படுகிறது. ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய திருத்தலங்களில் இது 44வது திருத்தலமாகும். வைணவ திருத்தலங்களில் பெரிய கோவில் என்று திருவரங்கத்தையும், திருமலை என்று திருவேங்கடத்தையும், பெருமாள் கோவிலை என்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலையும் ஆழ்வார்கள் குறிப்பிடுகிறார்கள். கேட்டவரமருளும் அத்திவரதர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் காஞ்சி மாநகரத்தின் கிழக்கு மூலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு நகர பேருந்துகளும் ஆட்டோக்களும் செல்கின்றன. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலின் பெருமை. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் என்பது வரதராஜ பெருமாளை மூலவராக கொண்ட பெருமாள் கோவில் காணப்பட உள்ளது. அக்கோவிலில் மூலவரின் பெயர் தேவராஜன். கோவிலில் உற்சவரானவர் வரதராஜ பெருமாள் என்ற பெயரிலே கோயிலின் பெயரே வரதராஜ பெருமாள் கோவில் என அழைக்கப்படுகிறது. பிரம்மா நடத்திய யாக முடிவில் பிரம்மாவிற்கு இத்தலத்தில் காட்சி கொடுத்தவர் வரதராஜ பெருமாள் ஆகையால் அவரே இக்கோவில் பிரதான தெய்வமாக அருளாட்சி செய்கின்றார். பிரம்மா செய்த யாகத்திற்கு மகிழ்ந்த எம்பெருமான் வரம் தந்ததால் இவர் வரதராஜர் என்று அழைக்கப்படுகிறார். கோபுரங்கள். மேற்கு நோக்கிய வாயிலையுடைய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் 2 பெரிய கோபுரங்களையும் 4 சிறிய கோபுரங்களையும் நீண்ட நெடுமதிலையும் கொண்டுள்ளது. 9 நிலைகளையுடைய கிருஷ்ணதேவராயர் கட்டிய கிழக்கு கோபுரமாக 180 அடி உயரமுடைய பெரிய கோபுரமாக விளங்குகிறது. பல்லவர் காலத்தில் கட்டியதாக கருதப்படும் 7 நிலையுடைய மேற்கு கோபுரம் 130 அடி உயரமுடையதாகவும், இது தவிர தொண்டாரப்பொடி வாயில் கோபுரமும் ஸ்ரீ கருடன் சன்னதி வாயில் கோபுரமும் மேலும் 4 கோபுரங்கள் இங்குண்டு. மன்னர்கள் காலத்தில் கிழக்கு ராஜகோபுரம்தான் பிரதான நுழைவாயிலாக அமைந்துள்ளது. பின்னாளில் மேற்கு கோபுரம் வழக்கத்தில் வந்துள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், நினைத்தாலே சித்தி தருபவர் என்று பொருள். பிரகாரங்கள். இக்கோவிலில் மாடவீதி பிரகாரம், ஆழ்வார் பிரகாரம், சேனை முதன்மையர் பிரகாரம், வைய மாளிகை பிரகாரம், ஆளவந்தர் பிரகாரம் என 5 பிரகாரங்கள் உள்ளன. வாரணகிரியும் அத்தகிரியும் என்று சொல்லக்கூடிய 5 பிரகாரங்கள் காணப்படும். இந்த கோவில் வாரணகிரி என்றும் அத்தகிரி என்றும் 2 தளங்களை கொண்ட கட்டுமலை அமைப்புடன் காணப்படுகிறது. இந்திரனின் வாகனமான ஐராவதமே மலை உருவில் எம்பெருமானை தாங்கி நிற்பதாக இந்த பெயர் வந்ததாக கருதப்படுகிறது. இந்த கட்டுமலையை பான்குன்று, கல்லஞ்சனவிட்பு, மணிக்குன்று என்றும், அத்தகிரி, கரிகிரி, வாரணவிட்பு என்றும் பெயர்களாலும் குறிப்பிடுவார். முதல் மாடியான வாரணகிரியில் நரசிம்மர் சன்னதி காணப்படுகிறது. இவர் அழகிய சிங்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். 2வது மாடியான மேல்மடியில்தான் அத்திரகிரி அமைந்துள்ளது.
இதன் காயத்ரி மந்திரம் முதல் மாடியான வாரணகிரியிலிருந்து இரண்டாவது மாடியான அத்திகிரிக்கு செல்ல 24 படிக்கட்டுகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த 24 படிக்கட்டுகளும் காயத்ரி மந்திரத்தின் தத்துவத்தை உணர்த்துவதாக கூறப்படுகின்றது. அரை மண்டலம் என்ற அடிப்படையில் இந்த 24 என்ற எண்ணிக்கை கோவிலின் நிலப்பரப்பு 24 ஏக்கர். திருக்குள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை ஆனந்த சரஸ் படிக்கட்டுகள் 24, கொடிமரத்தின் அடுக்குகள் 24, மதில் சுவரில் உள்ள கற்களின் அடுக்குகள் 24. எனவே காயத்ரி மந்திரங்களின் எண்ணிக்கையும் 24 தொடர்ந்துள்ளது. அத்திரகிரி மூலவர் இரண்டாவது மலையான அர்த்தகிரி மலைக்கு இந்த கோவிலின் கருவறையாகும். அர்த்தகிரி கருவறையில் புண்ணிய கோடி விமானத்தின் கீழே மூலவரான தேவராஜன் நின்று திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவருக்கு தேவபெருமாள், அத்தியூரான், அத்திவரதன், பேரருளாளன், தேவாதிராஜன், யஞ்சோத்பவர், கஜேந்திரவரதர், தேவராஜ சுவாமிகள், மாணிக்கவரதர், பிரன்னதாத்திராகரன் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு. இக்கோவிலில் பழைய மூலவர் அத்திவரதர் ஆவார். அவர் அத்திமரத்தினால் செய்யப்பட்டவர் என்றும் பிரம்மதேவனால் யாகத்தீயில் உருவாக்கப்பட்டவர் என்றும் புராண இதிகாசங்கள் சொல்லப்படுகிறது. வரதராஜ பெருமாளின் பெருமையில் அத்திகிரி தேவராஜர் சன்னதியில் வரதராஜ பெருமாளை உற்சவராக அருள்பாலிக்கின்றனர். எல்லா வைணவ திருத்தலங்களிலும் உற்சவரான பெருமாளின் இருபுறம் ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியார் இருப்பார்கள். ஆனால் இங்குள்ள பெருமாள் உற்சவரின் இருபுறமும் ஸ்ரீ பூதேவி மட்டுமே அருள்பாலிக்கின்றார். ஆரம்ப காலங்களில் வரதராஜ உற்சவருக்கு ஸ்ரீதேவி, பூதேவிகளே உபயநாச்சியர்களாக இருந்தார்கள். மாலிக் கபூரின் படையெடுப்பின் போது கருதி இங்கிருந்த உற்சவ விக்கிரகங்களை உடையார்பாளையம் ஜமீனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் அங்கு போர் அபாயம் நீங்கி மீண்டும் அங்கிருந்து உற்சவர்களை கோவிலுக்குள் எடுத்து வந்த பொழுது வரதராஜரின் 2 உபநாச்சியர்களும் பூமி பிராட்டியாகவே அமைந்துவிட்டனராம். அன்றையிலிருந்து இந்த கோவிலின் உற்சவரான வரதராஜருக்கு ஸ்ரீ பூமாதேவியே 2 புறமும் உபயநாச்சியர்களாக காட்சி தருகிறார்கள். இது அதிசயமிக்க ஒரு வரலாறு ஆகும். இங்குள்ள திருக்குளம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அமைந்த அமிர்தசரஸ், ஆனந்த சரஸ் திருக்குளம், பொற்றாமரை திருக்குளம் ஆகிய 2 திருக்குளங்கள் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தங்களை தவிர பிரம்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குஜ தீர்த்தம், வேகவதி ஆறு ஆகிய தீர்த்தங்கள் இங்குள்ளன. ஆனந்த சரஸ் திருக்குளத்தை பற்றி பார்க்கலாம். மேற்கு ராஜகோபுரத்தின் வடக்கிலும் 100 கால் மண்டபத்தின் வடக்கேயுமாக இருப்பது ஆனந்த சரஸ் திருக்குளம். சனிக்கிழமை இதில் நீராடுவோருக்கு காவிரியில் நீராடிய 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பதும், ஆதிசேஷன் இத்திருக்குளத்தில் நீராடியதால் பூமியை தாங்கும் வல்லமை பெற்றார் என்பதும், ஆதிசேஷன் நீராடியதால் இதுக்கு சேஷ தீர்த்தம் என்று பெயர். தீராத கடனில் இருப்பவர்கள் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை ஆனந்த சரஸ் திருக்குளத்தில் குளித்து தரிசனம் செய்யும் பொழுது அளவற்ற சக்தியும் நோய் நொடியிலிருந்து கடனில் விடுபடுவார்கள் என்பது அனுபவமாக கண்ட உண்மையாகும். அத்திவரத பெருமாள் 40 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூலோகத்தில் எழுந்து நீரிலிருந்து பூலோகத்தில் எழுந்து காட்சி தருவதாக ஐதீகம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 40 வருட காலங்கள் நாம் அவர் சேமித்து வைத்த பாசிட்டிவ் எனர்ஜி சக்தியை அக்குளத்தில் நீராடும் பொழுது மக்களுக்கு நடக்காத அதிசயம் நடக்கிறது என்பதும் ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. இது என்னுடைய ஜோதிட வரலாற்றில் அனுபவம் வாய்ந்த உண்மையாகும். ஆனந்த சரஸ் திருக்குளம் மேற்கு ராஜகோபுரத்தின் வடக்கிலும்
நூறுகால் மண்டபத்தில் வடக்கேயும் இருப்பது ஆனந்த சரஸ் திருக்குளம். சனிக்கிழமையில் இதில் நீராடுவோர்க்கு காவிரியில் நீராடிய 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஆதிசேஷன் இக்குளத்தில் நீராடியதால் பூமியை தாங்கும் வல்லமை பெற்றார். ஆதிசேஷன் நீராடியதால் சேஷ தீர்த்தம் என்று பொருள் உண்டாயிற்று. இந்த குளத்தின் நடுவில் நீராளி மண்டபத்தில் தெற்கே விமானத்துடன் கூடிய 4 கால் மண்டபத்தின் கீழ்தான் வெள்ளி பேழையினால் கருவறையில் அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ளார். முதலாம் பிராகாரம் ஆழ்வார் வீதி என்றும், ஆழ்வார் என்றால் நம்மாழ்வாரை குறிக்கும். வரதர் நம்மாழ்வருக்கு இந்த வீதியில் தரிசனம் தந்தால் ஆழ்வார் வீதி என்று குறிப்பிடுகிறாள். 100 கால் மண்டபம் மாட வீதி எனப்படுவது வெள்ளி பிரகாரத்தில் மேற்கு கோபுரம் வெளியே சென்றால் இடதுபுறம் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் 100 கால் மண்டபம் ஒன்று காணப்படுகிறது. மண்டபத்தில் 96 தூண்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமான மேடை போலுள்ள விமானத்தில் 4 தூண்களும் மொத்தம் 100 தூண்களாக காணப்படுகிறது. இந்த 100 கால் மண்டபத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒப்பனை செய்யும் அலையில் விஸ்வாமித்திரர் யாகம், ராமர் சீதை கல்யாணம், வாலிவதம், ராமனின் கணையாளியை அடையாளம் காட்டும் அனுமான், கிள்ளி வாகனத்தில் அமர்ந்த ரதிதேவி, அன்ன வாகனத்தில் அமர்ந்த மன்மதன், சஞ்சீவி மலையை தூக்கி வரும் ஹனுமான், தசாவதார காட்சிகள் என மண்டபம் முழுவதும் சிற்ப காட்சிகளாகவே திகழ்வது மிக பெரும் பாக்கியமாகும். கேட்டவரம் அருளும் அத்திவரதரின் பெருமைகள். மண்டபத்தின் ஒவ்வொரு மூலையிலும் விதானத்தில் தொங்கும் கற்சங்கிலிகளும் சிற்பக்கலைகளும் அற்புதமாக அமைந்துள்ளன. இந்த மண்டபத்தின் அருகேதான் நீராளி மண்டபங்களும் ஆனந்த சரஸ் என்னும் திருக்குளமும் காணப்படுகிறது. அருகாமையில் சக்கரத்தாழ்வர் சந்நிதி. ஆனந்த சரஸ் திருக்குளத்தின் கிழக்கு கரையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. தமிழகத்திலேயே எங்கும் காணவில்லாத மிகப்பெரிய அளவில் 16 கைகளுடன் சுதர்சனாழ்வார் திருமேனி காணப்படுகிறது. இவருக்கு பின்புறத்தில் நரசிம்மர் திருவுருவம் காணப்படுகிறது. ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வரும் மறுபக்கம் யோக நரசிம்மரும் காணப்படுகிறார். சுதர்சன சக்கரத்தை சுற்றியுள்ள அலங்காரம் வளைந்த 12 சக்கரத்தாழ்வர்களும் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சக்கரத்தாழ்வரை இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருப்பதால் இவரை வழிபட்ட பிறகே மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். இந்த சக்கரத்தாழ்வரை வணங்குவதால் திருமண தடை நீங்கும். இங்கு பின்புறம் உள்ள நரசிம்மரை வணங்கினால் வழக்கு வெற்றிகளில் பக்தர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது உறுதியான நம்பிக்கையுடன் கூறப்படுகிறது. அதாவது சுதர்சனாய மூலமந்திரம். சுதர்சனாய மூலமந்திரம் என்பது சக்கரத்தாழ்வரின் எதிரியால், கடனால், நோயால் சிரமப்படுபவர்கள் நரசிம்ம பெருமானின் தங்கு சக்கராயுதன் ஏந்தியுள்ள சக்கரத்தாழ்வரை வழிபடும் பொழுது அவர்களை சக்கரம் எவ்வாறு சுழன்று வேறெடுக்கப்படுகிறதோ அதுபோல இவருடைய கஷ்டங்கள் வேறெடுக்கப்படுவதாக ஐதீகமாகும். சக்கரத்தாழ்வரின் மந்திரமான எடுத்த காரியங்களில் வெற்றி பெற, சகல காரியங்களிலும் சித்தி பெற்று, நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் வழக்குகளில் வெற்றி பெற்று, எடுக்கும் காரியங்கள் தடையில்லாமலும், நாம் தீராத நோய் தீர வேண்டும், ஆயுள் விருத்தியாக வேண்டும், வம்சம் விருத்தியாக வேண்டும், திருமணத்தடை நீங்க வேண்டும் என வேண்டிக் கொள்பவர்கள் சக்கரத்தாழ்வரை தரிசனம் செய்வதும் ஏகாதசி நன்னாள், துவாதசி நன்னாள், புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை என்று தரிசனம் செய்வதும் சிறப்பு ஆகும். இந்த நாட்களில் சக்கரத்தாழ்வருக்கு 16 நெய் தீபம் வைத்து 16 முறை வலம் வருவதும் அல்லது சக்கரத்தாழ்வரின் மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய
ஆராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத சத்ராணி சங்கரா மருதையோர் மோசாய நமோ பகவதே மகாசுதர்சனாய திவ்யஜ்வால பிரீதாய சர்வதிக் சோபர்ணஹாராய சூம் பிரம்மனே நமக. இவ்வாறாக அந்த பரபிரம்மத்தின் மந்திரங்களை சொல்லும் பொழுதும் நாம் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு தடைகளிலிருந்து விலக்கப்படுகிறது. இதுவும் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மையாகும். திருக்குளத்தின் மேற்கரையில் ஆனந்த சரஸ் திருக்குளத்தின் மேற்கே வேணுகோபாலன் மற்றும் பூவராகவன் சன்னதிகள் உள்ளன. திருக்குளத்தின் வடக்கு கரையில் குளத்தின் வடக்கு கரையில் ஸ்ரீரங்கநாதர் சன்னதியும், இந்த சன்னதியை கடந்து சென்றால் ஆழ்வார் வீதி எனப்படும் முதல் பிரகாரம் காணப்படுகிறது. ஆழ்வார் வீதி சன்னதிகள். முதல் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் நம்மாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. இங்கு நம்மாழ்வருடன் மதுரகவி ஆழ்வாரும் நாதமுனிகளும் எழுந்தருளியுள்ளார்கள். இந்த பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் ராமானுஜர், மானவாள மாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள் ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. ராமானுஜர் சன்னதியில் முதலாழ்வார்களின் மூவர் திருமாலிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரப்பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்களும் ஆளவந்தார், கூரத்தாழ்வார் முதலான ஆச்சரியர்களும் சேவை சாதிக்கின்றார்கள். இந்த பிரகாரத்தின் முடிவில் கொடிமரத்துக்கு முன்பு வேதாந்த தேசிகர் சன்னதி காணப்பட்டுள்ளது. கொடிமரத்தை கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் சிற்பத்தூண்கள் நிரம்பிய பெரிய மண்டபம் காணப்படுகிறது. பிரகாரத்தின் வடக்கு புறத்தில் ராமர், ஆனந்தாழ்வார், கருமாணிக்க வரதர் ஆகியோர் சன்னதிகள் காணப்படுகின்றன. மேற்கு பகுதியில் ஒரு பெரிய மண்டபம் காணப்படுகிறது. வேதாந்த தேசிகர் சன்னதியில் கோடிகாதனம் ஸ்ரீ லட்சுமி குமார தேசிகனும் அவர் மனைவி அம்மாங்காரும் உள்ளனர். இங்குள்ள அம்மாள் கலாகர்ஷேப கூடம் குறிப்பிடத்தக்கது. அம்பாள் காலகர்ஷேப கூடம். வேதாந்த தேசிகரின் குரு நாடார் வரதராச்சாரியர் தினமும் பெருமாளுக்காக பாலை ஆற்றி அமுது செய்து வந்தவர். தாயை போல பரிந்து இவ்வளவு வாஞ்சையுடன் பெருமாளுக்கு அமுது செய்தமையால் பெருமாள் இவரை அம்மாள் என்றே அழைத்தாராம். வேதாந்த தேசிகர் தம் சீடர்களுக்கு உபதேசித்த அந்த இடமே அம்மாள் காலேஸ்வரகூடம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார் பிரகார சன்னதியில் ஆழ்வார்கள் இருந்து 4ஆம் பிரகாரமாகிய ஆளவந்தர் பிரகாரத்தில் தோடார்மல் வாழிய பெருமாளே என உள்ளே சென்றால் உற்சவ காலங்களில் பெருமாள் கண்ணாடியறை, அபிஷேக மண்டபம், வாகன மண்டபம், ராமர் சன்னதி, திருவனந்தாள் சன்னதி, கருமணி பெருமாள் சன்னதி, மடைப்பள்ளி, ராப்பத்து விழா மண்டபம் என பெருந்தேவி தாயார் சன்னதி நிறையாக உள்ளன. தாயார் சன்னதியின் பெருமைகள். பிரகாரத்தின் முடிவில் கிழக்கு நோக்கியபடி பெருந்தேவி தாயார் சன்னதி காணப்படுகிறது. இந்த சன்னதியின் விமானம் கல்யாண கொடி விமானம் என அழைக்கப்படுகிறது. இங்கு இரு கைகளிலும் தாமரை மலர்களை ஏந்தியபடி அபயவரத கலசங்களுடன் கிழக்கு நோக்கி மலர்ந்த திருமுகத்துடன் அமர்ந்துள்ளார் பெருந்தேவி தாயார். இவருக்கு அரித்ராதேவி, மகாதேவி ஆகிய பெயர்கள் உண்டு. பிருகுமா முனிவர் சொன்ன புத்திர காமகோஷ்டி யாகத்தின் பயனாக அவருக்கு மகளாக அவதரித்தார் மகாலட்சுமி பெருந்தேவி என்ற பெயர் கொண்டு அவர் வரதரை மணக்க பொற்றாமரை மலர்களால் அவரை பூஜித்து வந்தார். அதனால் மகிழ்ந்த வரதராஜர் பெருந்தேவியை சிவன், பிரம்மா, பிருகுமுனிவர், காசிபர், கண்வர், காத்தியனார், ஹரிதர் முதலிய தேவர்கள் அனைவரின் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார் என்பது தலபுராணம். சன்னதியில் தாயாரின் திருமகள் உற்சவ மூர்த்தியும் உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் பரிகாரங்களும் தாயார் உலாவிதி வருவார். ஏகாதசி என்றும் பெருமாளுடன் உலாவிதி வருகின்றார். வெள்ளிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வரும் நன்னாளில் பெருமாளும்
எம்பிராட்டியும் சேர்ந்து வீதி உலா வருவார்கள். ஆனால் எக்காலத்திலும் தாயார் கோவிலுக்கு வெளியே திருவீதி புறப்பாடு இல்லை. ஆனால் தாயாரை படிதாண்டா பத்தினி என்று அழைக்கின்றார்கள். இங்கு புத்திரதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை மற்றும் திங்கட்கிழமை சேர்ந்த நாளில் தாயாருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து தங்களது தோஷத்தை போக்கினால், பெருந்தேவி தாயாரை வணங்கினால் தாயாரே வந்து நமக்கு குழந்தையாக பிறப்பதாக ஐதீகம். குழந்தை வரம் வேண்டுவோர் மக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. உற்சவரான திருமாலை வணங்கினால் வாழ்க்கையில் வளமும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனால் பெருந்தேவி தாயாரை வணங்கும் பொழுது, தாயாரே நமக்கு நம் வீட்டில் வசிக்கும் பொழுது, அண்ட சராசரத்தின் பஞ்சபூத தேவியான நம் வீட்டிற்கு வரும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட லட்சுமியும் சேர்ந்து வருவதாக புராண இதிகாசங்கள் கூறப்படுகின்றது. பெருந்தேவி தாயார் வேதாந்த தேசிகருக்காக தங்கமலை பெய்வித்தமையால் அவரை தங்கத்தாயார் என்றுதான் பக்தர்கள் அழைக்கின்றார்கள். சேனையர்கோன் திருமுற்றத்தில் கோப்பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு அடுத்து பிரகாரம் சேனையார்கோன் திருமுற்றம். இந்த பிரகாரத்தின் முதலில் ஏற்படுவது மேற்கில் கருடன் சன்னதியும், கிழக்கில் எதிர்புறம் அழகிய சிங்கர் எனப்படும் நரசிம்மர் சன்னதியும். அந்த சன்னதியை கடந்து பிரகாரத்தை வலம் வந்தால் வடகிழக்கு மூலையில் தீர்த்த கிணறான பிரம்ம தீர்த்தம், தென்கிழக்கு மூலையில் தன்வந்திரி சன்னதி, சேனை முதன்மையார், விக்னேஸ்வரர் சன்னதி, ஆண்டாள் மலையாள நாச்சியார் ஆகியோர் சன்னதிகள் காணப்படுகின்றன. கிழக்கு பிரகாரத்தின் இறுதியிலுள்ள மேடையில் வலம்புரி விநாயகர் சன்னதியும், இவர் மீது கோயில்களைப் போல தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகின்ற வலம்புரி விநாயகர் இருக்கின்றார். வலம்புரி, வளம் என்றால் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுப்பதற்கு வளம் என்று பெயர். அந்த வலம்புரி விநாயகரை தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இழந்த அனைத்து பொருள்களும் நமக்கு திரும்பி கிடைக்கும் என்பது ஐதீகம். விநாயகரை நாம் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பது ஒரு பொருள். விநாயக பெருமானை நாம் தீராத கடன் இருப்பவர்கள் யமகண்ட நேரத்திலும் வழிபடுவது சிறந்த பலனை தரும். வாழ்க்கையில் வெறுத்து வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம்பிக்கை அற்றவர்களும் வலம்புரி விநாயகரை அத்திவரதர் கோவிலில் வலம் வந்து யமகண்ட நேரத்தில் 2 நெய் தீபம் போற்று வழிபட அவர்கள் புதிய வாழ்க்கை துவங்கப்படுகிறது என்பதும் அனுபவமான உண்மையாகும். இதை நமது ஜோதிட அனுபவத்தில், இந்த 25 வருட அனுபவத்தில் பல கோடி மக்களுக்கு சொல்லி அவர்கள் மிகுந்த பலனை அடைந்துள்ளார்கள் என்பதும் மிகச்சிறந்த சான்றாகும். இவைகள் அனைத்தும் அனுபவம் வாய்ந்த உண்மையாகும். இந்த பிரகாரத்தில் இருந்து கிழக்கு புறம் பெருமாள் சன்னதியும், நுழைவு வாயிலில் 24 பனிக்கட்டுகளும் துவங்குகிறது. கருவறையான அத்திகிரி பெருமாள் தேவராஜர் மூலவராக அருள்பாலிக்கின்றார். இங்குள்ள பெருமாளை வழங்கினால் கல்வி கேள்விகளில் நிறைந்த ஞானம் பெறலாம் என்றும், வரதராஜரை வணங்குவோருக்கு வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் என்றும், நிறைந்த அதிசயங்கள் நடக்கும் என்றும் புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. பெருமாளின் அருளை பெற்றவர்கள் பல்லாயிரம் கோடி மக்களாகும். வைய மாளிகையில் தங்கப்பள்ளி, அதாவது கருவறையில் தேவராஜ பெருமாளை வழிபட்டு திரும்பும் பொழுது வெள்ளி பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு வடகிழக்கு பின்புறம் மேல் சுவற்றில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி சிற்பங்கள் அமையப்பட்டுள்ளன. பெருமாளை தரிசித்த பிறகு இந்த தங்க வெள்ளி பள்ளிகளை தரிசிக்கும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. சிங்கி பேரர் என்னும் முனிவரின் 2 குமாரர்கள் கௌதம முனியின் சாபத்தால் பள்ளிகளாக இந்த தலத்துக்கு வந்து தவம் செய்து பாவ விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. அவர்கள் நினைவாக இந்திரன் தங்கத்தாலான ஒரு பள்ளியையும் வெள்ளியாலான ஒரு பள்ளியையும் ஸ்தாபித்துள்ளார். இந்திரன் ஸ்தாபித்த இந்த தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளி 2ஆக சொல்லப்பட்டாலும் தற்போது பிரகாரத்தில் தங்கப்பள்ளி மட்டுமே காணப்படுகிறது. பக்தர்கள் வைய மாளிகை பிரகாரத்தின் தலைக்கு மேல் காணப்படும் 3 அடி நீளமுள்ள
இந்த பள்ளியை கையினால் தொட்டு வணங்கினால் எல்லா தோஷங்களும் போய்விடும் என்பது ஐதீகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், கால சர்ப்ப தோஷம், மண் தோஷம், மனை தோஷம், மாதுர் தோஷம், பிதூர் தோஷம், சர்ப்ப தோஷம், பட்ஜி தோஷம், கருட தோஷம், விருச்ச தோஷம், மிருக தோஷம், எத்தனை விதமான சாபதோஷம், பித்ருதோஷம், பிராமண தோஷம், குலதோஷம், தேவதா தோஷம், மண் தோஷம், நாம் வசிக்கும் மனை தோஷம், சகோதர தோஷம், இவ்வாறு மாத்ருதோஷம், பித்ருதோஷம், குருசாப தோஷம், எத்தனை வகையான தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் அந்த பள்ளியை கையால் தொட்டு வணங்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா, ஓம் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் நமக என சொல்லி வணங்கும் பொழுது அனைத்து வகையான தோஷங்களும் இங்கு நிராகரிக்கப்படுகிறது என்பது அனுபவமான உண்மையாகும். தலவிருச்சம். இந்த ஆலயத்தின் தலவிருச்சமாக அரசமரம் உள்ளது. ஒவ்வொரு ஆலயத்திலும் தலவிருச்சமாக ஒரு மரங்கள் வைக்கப்படும். இந்த ஆலயத்தில் அரசமரம் உள்ளது. அந்த அரசமரத்தின் எதிரில்தான் கரிமாணிக்க வரதர் சன்னதியும் உள்ளது. இந்த சன்னதியை திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை என்று சுற்றி வந்தால் கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு, சந்தான பாக்கியம் அருளும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. இதன் வழிபாடுகள் என்னவென்றால், எம்பெருமாளை சேவிக்க உகந்த வேலை உஜத்காலம் என்பார். அதாவது உஜத்காலம் என்றால் அதிகாலை. அப்பொழுது திருப்பள்ளியிலும் பெருமாளின் கருத்தில் பெருந்தேவி தாயார் வரதரை இறுக அணைத்து சயனித்திருப்பாராம். அதனால் திருமாலில் மார்பில் பதிந்திருக்கும் தாயாரின் பொன் வளையல்களின் தழும்புகள் காணப்படுமா. இதனால் மலர்ச்சியுடன் காணப்படும் பெருமாளை இந்த வேளையில் தரிசிப்பது பெரும் சிறப்புக்குரியது என்றும், அவ்வேளையில் நாம் அவரிடம் வரங்கள் வேண்டினால் வேண்டிய வரங்களை வேண்டியபடியே மறந்து தந்து விடுவார் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார். வைணவத்தில் 2 ஆகமங்கள் உண்டு. ஒன்று பஞ்சாத்திரம் ஆகமம், மற்றொன்று வைகாச ஆகமம். பஞ்சாத்திரம் ஆகமத்தில் 4 மூர்த்திகளும் வைகாச ஆகமத்தில் 5 மூர்த்திகளும் கணக்கில் கொள்ளப்படும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பஞ்சாத்திரம் ஆகம விதிப்படியே வழிபாடுகள் நடக்கின்றன. மந்திராசனம், திருப்பள்ளி எழுச்சி, ஜனாசனம், பட்டாடை, மாலைகள், ஆபரணம் அணிவித்தல், பூஜ்ய ஸ்நானம், அமுது படைத்தல், தலிகை சமர்ப்பித்தல், வனர் மந்திராசனம் துளசியால் அர்ச்சிக்கப்படுவது, வங்கர்ஷ நாம் பள்ளியறை பூஜை, இதன் முறைப்படி பூஜைகள் நிகழ்கின்றன. இந்த நிலையில்தான் 4000 திவ்ய பிரபந்தங்கள் சான்று முறைகளும் நிகழும். வெள்ளிக்கிழமை தோறும் பிரகாரங்கள் பிராட்டியார் திருவுதி உலா வருவார். ஏகாதசி தோறும் பெருமாள் திருவிதி உலா வருவார். வெள்ளியும் ஏகாதசியும் சேர்ந்து வரும் நாளும் மட்டுமே பெருமாளும் நாச்சியார் பிராட்டியும் சேர்ந்து திருவூதி விழா வருவார்கள். சூரிய வழிபாடு ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி என்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பிரம்மதேவன் இத்தலத்தில் உள்ள மூலவரை வழிபட்டு செல்வதாக தலபுராணம் தெரிவிக்கின்றது. எனவே அன்று இரவு பூஜையில் பெருமாளுக்கு பிரசாதம் படைத்துவிட்டு பட்டர்கள் வெளியே வந்து விடுவார்கள். ஒரு நாளிகை 24 நிமிடம் கழித்து உள்ளே செல்லும் பொழுது அந்த பிரசாதம் நறுமணத்துடன் திகழுமாம். பௌர்ணமியை தொடர்ந்து அடுத்து வரும் 14 நாட்கள் மாலையில் சூரிய பகவான் வந்து பெருமாளை வழிபட்டு செல்வதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அக்காலங்களில் சூரியன் மாலை கிரகணங்கள் மூலவரின் திருப்பாதங்களை தழுவுமாறு கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது இங்குள்ள தனி சிறப்பாகும். பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துதல், தாயாருக்கு புடவை சாத்துதல், புனகு சாத்துதல், சர்க்கரை பொங்கல் படைத்தல் இங்கு நேர்த்திக்கடனாக செய்யப்படுகிறது. வரதராஜரின் சிறப்பு பிரசாதங்கள். வரதராஜ பெருமாளின் சிறப்பு பிரசாதங்களை இட்லியும் தோசையும் வடையும் வழங்கப்படுகின்றன. இது வரதருக்கு மட்டுமல்ல, காஞ்சிபுரத்துக்கே உண்டான பெருமை சேர்க்கும் விஷயமாக கருதப்படுகிறது.
இக்கோவில் பிரசாதமானது காஞ்சிபுரம் இட்லி உலகத்திற்கே பிரசித்தி பெற்றது. இட்லி பிரசாதம். காஞ்சிபுரத்தில் வரதராச பெருமாள் கோவிலின் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் இட்லி மிகவும் உலகளவில் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. வித்தியாசமான இந்த இட்லி தயாரிப்பதற்காக தனியே 2 மூங்கில் கூடை பயன்படுத்தப்படுகிறது. 2½ அடி பச்சரிசி, 1½ அடி உளுந்த மாவு ஊற வைத்து அதனுடன் உப்பு, மிளகு, ஜீரகம் ஆகியவை இடித்து கலந்து மூடி வைப்பார்கள். மறுநாள் அந்த மாவில் அரைப்படி புளித்த தயிர், 1 கரண்டி நெய்யை சேர்த்து பெரிய மண்பானை இட்டு இட்லியை வேக வைப்பார். இந்த இட்லியை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்தால் 3/4 பாகத்தை பக்தர்கள் உதிர்த்த வெண்பொங்கலுடன் சேர்ந்து விநியோகம் செய்வார்கள். காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு முதலில் இட்லி நைவேத்தியமாக செய்தவர் கிருஷ்ணரின் 8 பிரதான பக்தர்களில் ஒருவரான வல்லபாச்சாரியர் என்பதும் மிக பெருமையாக இருக்கின்றது. அவர் பெருமாளுக்கு மிளகும் சுக்கும் சேர்ந்தே பச்சரிசி இட்லியை மந்தார இலையில் வைத்து நைவேத்தியம் செய்துள்ளார். அந்த பழக்கம் குடலையில் செய்யும் காஞ்சிபுரம் இட்லியாக இன்று வரை தொடர்ந்து வருகிறது. பெருமாளுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்களில் இட்லியும் வழக்கம் போல மிளகாயும் நல்லெண்ணெயும் சேர்க்காமல் அதற்கு பதிலாக மிளகும் நெய்யும் சேர்க்கப்படுகின்றன. காஞ்சி வரதராஜருக்கு சுக்கு மிளகிட்ட பச்சரிசியில் தினசரி 2 இட்லிகள் செய்து காலையில் நைவேத்தியம் செய்கிறார்கள். இந்த இட்லி 2 கிலோ அதிகமான எடை கொண்டதாகவும் செய்யப்படுகிறது. ஒன்று கோவில் கைங்காரியம் செய்பவர்களுக்கும் மற்றொன்று கட்டளைதாரருக்கும் வழங்கப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நைவேத்தியமாகவும் செய்த தோசையையும் வடையும் மட்டுமே பிரசாதமாக கொடுக்கப்படுகிறார்கள். தோசை அமுது பிரசாதம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டுகளில் தோசை அமுது பிரசாதம் என்ற ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி கிபி 1542ஆம் ஆண்டு அச்சுதாராயணன் என்பவர் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தை சார்ந்த திருவத்தியூர் அருளன்ப பெருமாள் கோவிலுக்கு பக்தர் ஒருவர் அளித்த சிறுநிதி மூலம் அவர் செய்ய சொன்னதாக நைவேத்தியம் பற்றிய கல்குறிப்பு தெரிவித்துள்ளது. தாயார் சன்னதிக்கு எதிரில் காணப்படும் 1542ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டில் ஏகாதசி என்று படைக்கப்படும் தோசைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதன் முறை, அதனை யாருக்கு எப்படி நைவேத்தியம் விநியோகம் என செய்ய வேண்டும், அதற்கு தேவையான பணம் கோவில் கருவூலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் கருட வாகனத்தில் கிராம உலா சென்று திரும்பும் பொழுது பெருமாள் கருட வாகனத்தில் இன்னன்னார் அமுது படைக்க வேண்டும் என்றும் அதற்கு செலவாகும் 250 பணமளிக்கப்பட்டதெனவும் அதை கொண்டு 35 தோசைகளும் 24 ஏகாதசிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறு நாம் ஒவ்வொரு கோவிலிலும் சென்றாலும் தல வரலாறுகள், புராணங்கள், அங்குள்ள கோவில் சிற்பங்கள், தீர்த்தம், மூர்த்தி, உற்சவர் என ஒவ்வொரு புராண இதிகாச நூல்களின் அம்சங்களை தெரிந்து கொண்டு நாம் இறைவனை முறையாக வழிபடும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் அத்திவரதரின் இன்னும் சில சுவாரஸ்ய சூட்சம ரகசியங்களை சொல்லலாம் என கூறிக்கொண்டு நேரம் காலம் கருதி இந்த கதையை கேட்டு யூடியூப்பில் கேட்கும் அனைத்து மக்களுக்கும் அத்திவரதர் அருளால் சகல தோஷங்களும் விலகப்பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு 16 ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஜோதிட பேராசிரியர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD, MA தமிழ் PhD பேசுகின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். ஹலோ, என்ன கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க. கலை, ரகு, துளசி. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணே. கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி பேசலாம். நம்ம காஞ்சிபுரம் போறது பெருசு இல்ல.
நம்ம இப்ப சொன்ன மாதிரி அந்த அத்திவரதர் கும்பிட்ட, இந்திரனே கும்பிட்ட, நம்ம வந்து அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி அது வந்து இன்னைக்கும் நடைமுறை காலத்துல இருக்கு. அந்த பள்ளியை கையில தொட்டு கும்பிட்டாவே நமக்கு அத்தனை தோஷம் விலகுது. நம்ம பரிகாரம் பண்ண தேவையில்லை, மந்திர ஜபம் பண்ண தேவையில்லை, கோவில் கோவிலா ஏறி சுத்த தேவையில்லை. ஒரு சாதாரண சின்ன ஒரு வழிபாடு, இதெல்லாம் வந்து நூல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு சூட்சம ரகசியங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில மறைக்கப்பட்டுள்ளது. ஹலோ, நன்றிங்கம்மா, நன்றி, முடிச்சுக்கலாங்க. சரிப்பா, வாழ்க வளமுடன்.